நார்மல் வந்து ஷெட்டு எப்படி போடுறாங்க, இது வந்து நம்ம இன்றைக்கி இதுதான் பிரிக்க போகிறோம். இன்றைக்கி பிரித்து தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி இங்கே போட்டிருக்காங்க, மேலே ஷெட்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி கேஜில் போட்டிருக்காங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொல்ட்டா கொட்டி போட்டாலும் வெளியே வராத மாதிரி அந்த லெக் கேஜ் போட்டிருக்காங்க. இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் மெட்டீரியல். இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ். இது பார்த்திங்கன்னா ஆனியனோ இல்லை கார்லிக்கோ அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை எப்படி திறமையை வளர்த்துக்கிறீங்க, அந்த தொழிலை எப்படி கற்றுக்கிறீங்க, அதை பொறுத்து வந்து நீங்கள் டெவலப் ஆகிட்டு வந்துட்டே இருப்பீங்க. அங்கே வந்து கொஞ்சம் வெயில் அதிகம் பாருங்கள், என்ன வெயிலாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்து ஃபங்கஸ் உட்காராத மாதிரி இருக்கிறதுக்காக சின்ன சின்ன பவுட்ரு போடுவாங்க. அது இப்போ எடுத்து காமிக்கிறேன் கையில். இதுதான் வந்து அந்த பவுடர் தெரியுதுங்களா. இந்த பவுட்ரு போடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஆகாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு இப்போ அதான் டேமேஜ் ஆகாத இருக்கும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்கன்னா, வெயில் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு தான் வந்து வெயில் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழக்கு சைடும் மேற்கு சைடும் வச்சுருவாங்க. அப்போ என்ன ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக வந்து வெங்காயத்து மேலே வந்து அந்த சன்லைட் படுறது வந்து தவிர்க்கலாம். அதில் வந்து வெயிட் லாஸ் ஆகிறது கம்மியாகும், டேமேஜ் ஆகிறதோ வெயிட் லாஸ் ஆகிறதோ கம்மியாகும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இது கட்ட முடியலன்னா இந்த மாதிரி தார் பை போட்டுப்பாங்க. இந்த மாதிரி தார் பை போட்டு கட்டிடுவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா தார் பை கட்டிங்கன்னா வெயில் இந்த பக்கம் வராது. இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிலாக இருக்குது, இந்த டேரெக்டாக பார்த்தா சன்லைட்டு கிழக்கு பக்கம் வந்து வெயில் வரும். இப்போ மதிய டைம்ன்றதுல மேலே இருக்குது, இந்த மாதிரி தார் பை போட்டு கட்டிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து டேரெக்டாக வந்து இது மேலே படாது, தரமாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ரேட்டில் போவோம். அப்போ இவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டு. இப்போ எடுத்து வைக்கும்போது ஒரு 13 ரூபா 14 ரூபா எடுத்து வைப்பாங்க. 40 ரூபா 50 ரூபா போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க, இல்லை 30 ரூபா 40 ரூபா கூட சேல் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, ஒரு கிலோவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10லேருந்து 5 ரூபா கிடைக்கும். இன்றைக்கி எப்போ ஸ்டாக் வச்சாலும் 10லேருந்து 5 ரூபா கிடைக்கும். பூண்டை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் கம்மி. பூண்டு வந்து டபுளாகவே கிடைக்கும், ஆனியன் வந்து டபுளாக கிடைக்காது. ஆனால் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 100 ரூபாய்க்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு டன் எடுக்கணும்னா 1 லட்ச ரூபா தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் தேவைப்படாது. ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலமையில் இந்த டைம் வந்து ஸ்டாக் எடுக்கிற டைமு. நான் அடுத்த மாதம் வரலையும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெகுலராக ஸ்டாக் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் மெட்டீரியல். இந்த மாதிரி ஓப்பன் வச்சுருப்பாங்க, ஓப்பன் வச்சுட்டு லாஸ்ட் லைனில் எடுக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வைக்கும்போது ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறீங்க, நான் கம்பல்சரி வருஷம் அதை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கேஜ் அடித்து கிளியராக பார்த்து ஷெட்டெல்லாம் போட்டிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொட்டி வைக்கலாம் நீங்கள், இல்லை நடுவில் அந்த மாதிரி கேஜ் ஒன்று ஒன்று செப்பரேட்டாக வச்சுட்டு ஒரு 3 அடி 4 அடி கேப் விட்டு மறுபடியும் இங்கே ஒரு இது போடலாம். இந்த இடத்துல இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் எடுத்துகிட்டு வரலாம். இந்த லாஸ்ட் இல்லாமல் இங்கே சென்டரில் ஒரு செட்டிங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இல்லை இன்னும் 2 செட்டிங் கூட வைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னும் ஒரு 2 செட்டிங் அளவுக்கு உங்களால் வைக்க முடியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுனா, இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு மெத்தட் இருக்குது. புளி பார்த்திங்கன்னா एक मिनिट ஓகே இப்போ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எடுக்கிற இடத்துலேருந்து ராவான்னா அந்த ஓடோடு எடுத்துகிட்டு வந்து அது
அது கொஞ்சம் ஓடு எடுத்து அந்த கொட்டையை நீக்கி வந்து ரெடி பண்ணி கூலிங் ஸ்டோரேஜில் வச்சுருவாங்க. நல்ல டெம்பரேச்சர் வச்சுன்னா அது காஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இங்கே டெம்பரேச்சர் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்காது. இதுக்கான ப்ராசஸ் வந்து பெருசாக கிடையாது. இங்கேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வைக்கிறாங்க. இது நிறைய பேர் தெரியவே தெரியாது. இந்த விஷயம் இப்படி ஆனியன் ஸ்டாக் பண்ணுற விஷயமே நிறைய வெளியே தெரியாது. அது ஒரு ஷெட்டுக்குள்ளே வைக்கிறதுனால போய் அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி கார்லிக்கும் வைக்கிறாங்க. கார்லிக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு வேறு பிஸ்னஸ் கற்றுக்கலாம். ஜாப் கிடச்சிட்டு பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். நம்ம கூட கஷ்டப்பட்டுருக்கோம். சில டைமில் வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இந்த லைனை பிடிச்சோம். அதே மாதிரி நீங்களும் வரலாம். ஒரு தொழில் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து ஓரளவுக்கு தொழில் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக உடனே கற்றுக்க முடியாது. ஒரு 4-6 மாதம் கண்டிப்பாக ஒரு பேசிக் தெரியறதுக்கு ஆகும். நீங்கள் அதில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துலேருந்து 2 இல்லை 3 விஷயம் கூட ஆகும். நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க ஒரு வருஷத்தில் கற்றுப்பாங்க. அந்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட முடியாது, நான் ரொம்ப சுற்ற முடியாதுன்னா அவங்க வந்து கற்றுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் கூட ஆகும். ஏன்னா கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கான்டாக்ட் அதிகமாக வச்சுருக்கோமோ அதை பற்றி தான் பிஸ்னஸ்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கான்டாக்ட் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கான்டாக்ட் இருக்கணும். அது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எங்கெங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ தேடி பிடிச்சி நம்ம எங்கே வந்து தமிழ்நாட்டில் ரேட் அதிகமாக இருக்கோ அங்கே நீங்களால் சேல் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்டாக்டும் விடாதீங்க. ஒரு பிஸ்னஸ் லைனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்டுன்னே ஒரு தனியாக குரூப் க்ரியேட் பண்ணிங்க. முக்கியமாக வியாபாரிங்க ஒரு தனியாக கான்டாக்டில் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு கஸ்டமர் தனியாக கான்டாக்டில் எடுத்துகிட்டு வாங்க. இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ரெகுலராக பிஸ்னஸ் நடக்கும். ஒரு 500 பேர் இருந்தாங்களே பார்த்திங்கன்னா 10 பேர் வந்து பிஸ்னஸ் லைனில் இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் லைனில் வரும். 500 பேரில் 10 பேர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஸ்டாக் எடுப்பாங்க. ஸ்டாக் எடுக்கிறதோ, மெட்டீரியல் எடுக்கிறதோ, ரெகுலராக சேல்ஸ்க்கு எடுக்கிறதோ அதெல்லாம் நடக்கும். ஒரு கான்டாக்டுக்குள்ளே ஒரு குரூப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கொடுக்குற ப்ரைஸும் மற்றவங்க கொடுக்குற ப்ரைஸும் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், வெளியே வந்து சுற்றுறது கஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடமும் மண்டியில் எடுக்கும்போது யார் வேணால் எடுக்கலாம். மண்டியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம இருக்கிற இடத்துல எடுக்கும்போது மண்டியோட குறைச்சல எடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு மண்டியில் போடும்போது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4% 5% கமிஷனு ப்ளஸ் இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து மண்டியில் போடுவாங்க. இவங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுக்குறதுனால இவங்களுக்கு அந்த காஸ்ட் மீறுது. நம்ம போய் மண்டியில் இருக்கும்போது அங்கே கமிஷன் இருக்குது. ஒரு லோடு ஏற்றுனா 40,000 60,000 ரூபா 70,000 கிட்டத்தட்ட மண்டியில் கமிஷனாக வந்துடும். ஸோ அதுவும் நம்மளுக்கு கட் ஆகுது. இங்கே லேபரு சார்ஜு அதுக்கு கொஞ்சம் ஆட் ஆகும். நம்மளுக்கு ஒரு 70,000ன்றதை ஒரு 5,000 முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்திலும் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணது நல்ல லாபம். ஆனால் இந்த தொழிலை வந்து பொறுமையாக கற்றுக்குங்க. உடனே கற்றுக்க முடியாது யாராலையும். ஃபஸ்ட்டு வருஷம் கொஞ்சமாக ஒரு லட்சம் இல்லை 2 லட்சத்துக்கு வைங்க. 2வது வருஷம் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வைங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க. இந்த ஷெட்டே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஆனால் இது பர்மனெண்ட்டு இவங்களுக்கு லைஃப் லாங் பார்த்திங்கன்னா இதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். வருஷம் ஸ்டாக் எடுத்து வைப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டாக் எடுத்து வைக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து வைக்கிறாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 20 ரூபாக்குள்ளே எடுத்து ஸ்டாக் வச்சுட்டு ரேட்டு ஒரு 60 ரூபா 70 ரூபா போதா மண்டியில் எதுவுமே போட்டுருவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் ரெகுலராக அது பின்னாடி ஓட தேவையில்ல. ஸ்டாக் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக ரேட் ஏறும்போது நீங்கள் சேல் பண்ணலாம். மற்ற பிஸ்னஸ்க்கு எப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஓட வேண்டியது இருக்கும். இன்றைக்கி கஸ்டமர் பார்க்கணும், இன்றைக்கி சேல் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஸ்டாக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரெகுலராக பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கூட அழட்டிக்க மாட்டாங்க. ஸ்டாக் எடுப்பாங்க, சீசன் முடிகிறதுல வெயிட் பண்ணுவாங்க, அப்படியே சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னா அவங்க எக்கச்சக்கமாக நாலேஜ் இருக்கும். அவங்க எப்படி அது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 3 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் பிளான் பண்ணி அதுலேருந்து வருமானத்தை எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இது கற்றுட்டு கொஞ்சம் டைம் ஆகும். யாருன்னா ஒரு நல்ல யாருன்னா கைடை வச்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகுங்க. நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வராது, நாலேஜ் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். எடுத்த உடனே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் போடாதீங்க. நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் போட்டு அன்றைக்கி வந்து சில மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அது பேசிக்லேருந்து கற்றுக்கும் போதுனா இந்த வருஷம் ஒரு 2 லட்சம், அடுத்த வருஷம் 4 லட்சம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து அதிகம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இது பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நெல் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கு வர்றதில்ல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் வளக்கு ஆனியன் அந்த மாதிரி இங்கே தான் விளையும். மத்திய பிரதேசில் வந்து பூண்டு, அது பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு வந்து பூண்டு விளையுது. ஸோ அந்த பூண்டு விளையிற மொத்த கிலோமீட்டர் பரப்புனா ஒரு 600 கிலோமீட்டர் அடைக்கணும்.
வெங்காயம் பார்த்திங்கன்னா இது இந்த மகாராஷ்டிராவில் பெரும்பாலும் பயிர் வைக்கிறாங்க. இது இல்லாமல் கர்நாடகா வர்ற வெங்காயம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டேமேஜ், அதெல்லாம் ஸ்டாக்கில் வைக்க மாட்டாங்க. ஆந்திராக்காரையும் ஸ்டாக் வைக்க மாட்டாங்க. ஒரு மண்ணுக்கும் ஒரு மெத்தடில் வந்து பொருள் விளையுது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா விவசாயிங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபத்துக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லாபம் விவசாயத்தில் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி குறைவான லாபத்துக்கு அவங்க பண்ணதுனால பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த காசு எடுத்து தான் நம்ம ஓரளவுக்கு எல்லோரும் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு அந்தளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரில. அதாவது விவசாயிங்களை அதிகமாக இங்கே வந்து எஃபோர்ட் போடுறதுனால தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் காஸ்ட் இல்லாமல் எல்லா பொருளும் கிடைக்கிது. அதில் வந்து மார்ஜின் கம்மி தான் உங்களுக்கு. அந்த மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 5,000 10,000 தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் கஷ்டப்படுவாங்க. அந்த 3 மாதத்துக்கு அதுக்கப்புறம் 10,000 பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹3,000 தான் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து விவசாயிங்களோட நிறைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வீணாகும். சில டைமில் அந்த 10,000 கூட வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்கு போகும்போது ஒரு 4 மாதம் நீங்கள் ஸ்டாக் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 40% இல்லை 50% கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வைக்க தான் பெஸ்ட்டு வந்து யாருமே பார்த்திங்கன்னா உடனே ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா உடனே மண்டியில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதனாச்சும் ஃபேமிலி கஷ்டமோ இல்லை வேறு ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு அங்கே பேமெண்ட் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து அவங்களால எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு அன்றைக்கி காசு என்னவோ அதை எடுத்துருப்பாங்க. சிலர் கொஞ்சம் காசு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரேட்டு ஏறும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து விற்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கும். ஸ்டாக் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்லேருந்து கற்றுங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஷெட்டு போட்டுங்க. ஓப்பன் பிளேஸு, இந்த பக்கம் ஓப்பன் பிளேஸு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக்கு, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்டு சும்மா தான் இருக்கும். நீங்கள் சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்டரில் ஒரு இது போட்டுக்கலாம். ஸோ 3 வந்து ஒரே மூணு வந்து கேஜ் மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே 1 2 3 இதில் ஒரு 15 டன்னு, இதில் ஒரு 15 டன், ஒரு 45 டன்னு வைக்கலாம். மினிமம் உங்களுக்கு ஒரு 45 டன்னு இந்த ஷெட்டுக்குள்ளே அடங்கிடும். இந்த ₹2,00,000 இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோக்கலெல்லாம் போய்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ₹3,000 அளவுக்கு காசு கொடுக்குறோம். ஒரு லோடுக்கு பார்த்திங்கன்னா ₹3,000 கொடுக்குறோம். அவர் போய்ட்டு இது எங்கெங்கே வெங்காயம் இருக்குன்னு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு பேக் பண்ணுறதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ ஸ்டாக் பிஸ்னஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். விருப்பம் தான் பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.